என்னுடைய தனிப்பட்ட ரீதியான அனைத்து செய்திகளையும் தொகுத்து அவர்களுடைய இணையதள நடவடிக்கைகள் அனைத்தையும் அமெரிக்க உளவு பிரிவான அந்த பிரிசம் என்ற அந்த கண்காணிப்பு பிரிவு கைப்பற்றுகின்றது. இதை தெரிந்து கொண்டு பல நாடுகள் அதிர்ச்சிக்குள்ளாகி எல்லாம் குதிச்சு போயிருக்கின்றார்கள். பிரான்ஸ் நாடு இந்த ஒரு திட்டத்தை கைவிடவில்லை என்றால் 120 கோடி ரூபாய் அபராதத்தை கூகுளுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஸ்பெயின் 250 கோடி ரூபாய் நாங்க அபராதம் விதிக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நாம பார்க்கின்றோம். அமெரிக்க தேசிய உளவு நிறுவனம் தான் இவ்வளவு வேலையையும் அந்த கூகுளோடு இணைந்து மற்ற பிற இணையதள நிறுவனங்களோடு இணைந்து இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றதை நாம பார்க்கின்றோம். அதாவது அடுத்தவருடைய தனிப்பட்ட ரீதியில உள்ள விஷயங்கள்ல தலையிடுவதற்கு இவர்கள் யார்? ஒரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாதுகாப்புக்காக உளவு வேலை பார்க்கறதுன்றது அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் தனிப்பட்டவர்களுடைய நடவடிக்கைகள், நான் அடுத்த ஆளுக்கு என்ன மெயில் அனுப்புறேன், அவர் எனக்கு என்ன மெயில் அனுப்புறாரு, நான் யாரிடத்துல என்ன தொலைபேசியில பேசுறேன், அவர் என்ன பேசுறார் என்று உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள்ல தலையிட்டு அவர்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அவர்களுடைய இணையதள நடவடிக்கைகள் அனைத்தையும் இவர்கள் அறிந்து கொள்ள முற்படுகின்றார்கள் என்றால், அப்ப இவர்கள் உலகத்துக்கெல்லாம் நாங்க நாகரிகத்தை கற்றுத்தர்றோம், உலக நாடுகளுக்கெல்லாம் நாங்க முன்மாதிரியா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மிருகங்களை விட மிக கேவலமான வேலையை இவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் நாம பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் இந்த விஷயத்தில் அழகான வழிகாட்டுதலை நமக்கு காட்டுகின்றது. எப்படி இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு பண்பாட்டை கற்றுத்தருகின்றது என்றால், ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்களா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அவரிடத்தில் அனுமதி பெறாமலும் சலாம் சொல்லாமலும் நீங்க அங்கே நுழையக்கூடாது. ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ, இதுதான் உங்களுக்கு சிறந்தது, இதன் மூலம் நீங்கள் பண்படுவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி நீங்க போய் உங்களுக்கு அனுமதி தரப்படாவிட்டால் நீங்க நல்ல முறையில் திரும்பி விடுங்கள், இதுதான் உங்களுக்கு ஏற்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வழிகாட்டுதல் வழங்குகின்றான். அடுத்தவருடைய வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாம உள்ள போறதே அநாகரிகம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அப்படி உள்ள போவதாக இருந்தால் அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் உள்ளே நுழைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறதா இருந்தா முதல்ல நீங்க 3 முறை சலாம் சொல்லி அனுமதி கேளுங்க. உங்களுக்கு 3 முறை சலாம் சொல்லியும் உங்களுக்கு பதிலளிக்கப்படாவிட்டால் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஒருவர் ஓட்ட வழியா பார்க்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வச்சிருக்கிறாங்க, தலைவாரிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஈருவழின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த ஈருவழியை வச்சு தலைவாரி கொண்டு இருக்கும் பொழுது அதை பார்க்கின்றார்கள். ஒரு ஓட்ட வழியா பார்க்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ இப்படி ஓட்ட வழியா பார்த்தது முன்கூட்டியே எனக்கு தெரிந்திருந்தால் உன் கண்ணை குத்தி கலக்கி இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் ஓட்டையில பார்த்தவரை ஒரு அம்பை வைத்து அவருடைய கண்ணை குத்த போனதை நான் இப்பொழுதும் என்னுடைய கண்ணால் பார்ப்பது போன்று இருக்கின்றது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரில பார்க்கின்றோம். அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சி இருக்குமே ஆனால் இப்படி ஓட்டையில பார்க்கிறவன கம்பை வச்சு கண்ணை குத்தி கலக்குனா கூட அவன் குற்றவாளி ஆக மாட்டான், அவனை பத்தி எந்த விதமான வழக்கு அந்த நீதிமன்றத்தில் தொடுக்க முடியாது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப அடுத்த வீட்டுக்குள்ள ஓட்ட வழியா எட்டி பார்க்கறத விட கேவலமான வேலை இது. நம்ம என்ன மெயில் அனுப்புறோம், நமக்குள்ள என்ன இருக்கு, பேஸ்புக் எல்லாமே டோட்டலா அவன் கையில தான் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் டோட்டலா அடுத்து ஒருத்தன் தன்னுடைய பொண்டாட்டிட்ட ஏதாவது ஒரு மெயில் அனுப்பியிருந்தா கூட பொண்டாட்டிக்கு என்ன மெயில் அனுப்பியிருக்கான்னு இவன் உட்கார்ந்து கண்காணிக்கிறானா, இது ஒபாமாவுடைய வேலையா? இது வெள்ளை மாளிகையில் உள்ளவனுக்கு அடுத்தவனுடைய பொண்டாட்டிட்ட என்ன பேசுறான்னு இவனுக்கு தேவையா? இந்த அளவிற்கு கேவலமான வேலைகளை இவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க துருவி துருவி ஆராயாதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள். இதுவும் கேவலமான வேலை.
அடுத்த ஆள் வெறுக்கக்கூடிய நிலையில அவர் என்ன பேசுகின்றார் என்பதை யார் ஒட்டு கேட்கின்றானோ அவனுடைய காதுல மறுமையில ஈயத்த காட்சி ஊத்தப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட வேலை. இந்த வேலை இவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கின்றோம். இது எவ்வளவு பெரிய அமானிதம். நாம நம்முடைய தனிப்பட்ட செய்திகளை அவர்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்கின்றோம். அவங்களிடத்துல நம்மளை பற்றியான தகவல்களை கொடுக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய அமானிதங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. இதை பாதுகாக்க வேண்டியது அவனுக்கு இருக்கா இல்லையா? இந்த கூகுள் என்ற அயோக்கியம் இந்த வேலையை செய்யறான். காசுக்கா என்ன வேணாலும் செய்வான் என்பது இதன் மூலமாக வெட்டு வெளிச்சமாகின்றது. ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகின்றான்? இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் அமானிதங்களை பேணிக் கொள்வார்கள், தங்களுடைய உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அதோடு மட்டுமல்லாமல் இது எவ்வளவு பெரிய மோசடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பாதையில் நீங்கள் அமருவீர்களேயானால் அந்த பாதைக்குரிய ஹக்கை நீங்கள் வழங்கிவிட வேண்டும், அதற்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. அப்ப யார சொல்லலாம், பாதைகளுக்கு ஹக்கு இருக்கா? பாதைகளுக்கும் உரிமை இருக்கின்றதா? பாதைகளுக்குரிய உரிமைனா என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இந்த ரோட்ல நின்று பேசுறாங்களா இல்லையா? இப்படி ரோட்ல நின்று பேசுறதை தவிர எங்களுக்கு வேற இடம் கிடைக்கலன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்படி நீங்க ரோட்ல நின்று பேசுறதா இருந்தா அதற்குரிய உரிமையை நீங்கள் வழங்க வேண்டும். அதற்குரிய உரிமை என்பது என்னவென்றால் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்வது, பாதசாரிகளுக்கு துன்பம் தராமல் இருப்பது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பட்டியல் போடுகின்றார்கள். அப்ப ரோட்ல நீங்க நிற்கும் பொழுது கூட அடுத்தவருடைய பிரைவசியை பாதிக்க கூடாது, அடுத்தவருக்கு தொல்லை தரக்கூடாது, அடுத்தவருக்கு துன்பம் தரக்கூடாது என்று இஸ்லாம் இப்படிப்பட்ட அழகான பண்பாட்டை கற்றுத் தருகின்றது. ஆனா இந்த கேவலப்பட்ட ஜென்மங்கள் என்ன பண்றாங்க? இப்படி அடுத்த ஆளுடைய தனிப்பட்ட ரீதியில உள்ள விஷயங்கள்ல உள்ள தலையிடுறத பார்க்கிறோம். வலியும் வேதனையும் தனக்கு வந்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உளவு வேலையை விக்கிலீக்ஸ் என்ற அந்த இணையதளத்தின் மூலமா அசாஞ்ச் என்றவர் பண்ணாரா இல்லையா? அப்ப இந்த ஒபாமா என்ன மாதிரி துடிச்சாரு? அப்ப அவருக்கு வலிச்சுச்சா? அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு சிரமப்பட்டாரு? ராணுவ ரகசியத்தை எல்லாம் உற்றாதீங்க, ஒபாமா கெஞ்சல் போடுறாங்க. அப்ப விக்கிலீக்ஸ் என்ற அந்த இணையதளத்தின் வாயிலாக அமெரிக்காவினுடைய அந்த ராணுவ ரகசியங்களை ஒவ்வொன்னா வெளியிட்டானே அசாஞ்சே. அப்ப இவர்கள் எந்த அளவுக்கு துடியாய் துடித்தார்கள். அந்த மாதிரி தானப்பா அடுத்தவனுக்கு இருக்கும். உன்னுடைய ரகசியத்தை ஒவ்வொன்னா அடுத்தவன் வெளியிட்டும் பொழுது நீ என்ன சொன்ன? அசாஞ்சே மரண தண்டனை வழங்க வேண்டும், அசாஞ்சேவை தூக்கில் போட வேண்டும், நாடு கடத்த வேண்டும் கத்துனீங்களப்பா. அப்ப உங்களுக்கு வந்தா மட்டும் வலி வேதனம், அடுத்தவனுக்கு வந்தா உங்களுக்கு இனிப்பா இருக்குமா? அப்ப அதையும் அவர்கள் யோசிக்க வேண்டுமா இல்லையா? இப்படிப்பட்ட அமெரிக்காவிற்கு நம்ம என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், உளவு வேலை பார்க்கிறதாக இருந்தால் பார்க்க வேண்டிய உளவு வேலை நிறைய இருக்கு. அமெரிக்காவில் உள்ள பல பேருக்கு அப்பம் பேரு தெரியாம இருக்கிறீங்க. டிஎன்ஏ வண்டி ஒண்ணு உங்களுக்கு தேவைப்படுது, ஹூ இஸ் யுவர் டேடி அப்படின்னு போட்டு அப்பம் பேரு என்ன கண்டுபிடிக்கிறதா இருந்தா வாங்க நாங்க செக் பண்ணி சொல்லி தர்றோம், கண்டுபிடிச்சு தர்றோம்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் வைக்கிறதுக்கு இங்க தெரு தெருவா நாய் பிடிக்கிற வண்டி போற மாதிரி அங்க டிஎன்ஏ டெஸ்ட் வண்டி வச்சிருக்கீங்களே. அப்படி உங்களுக்கு உணவு பார்க்க வேலை இருந்தா அதான் அப்ப யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. இந்த மாதிரி வண்டிகளை அதிகப்படுத்தி விட்டு இப்படி அரசாங்கமே இதை ஃப்ரீயா பண்ணி கொடுங்க, அந்த வேலையை பாருங்க. அதை விட்டு அடுத்த ஆளுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுவீர்களேயானால் உங்களுக்கு கேவலம் தான் மிஞ்சும் என்பதை நாம இங்கே எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவானாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.